தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவதற்காக 500 கோடி ரூபாய் கேட்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவதற்காக 500 கோடி ரூபாய் கேட்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தல் செலவுக்கு 500 ரூபாய் கேட்டால் கூட பரவாயில்ல, தேர்தல் செலவுக்கு 500 கோடி ரூபாய் கேட்டால் கூட பரவாயில்ல, தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவதற்கு 500 கோடி ரூபாய் கேட்கிறார். தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு 500 கோடி ரூபாய் கேட்குறாருன்னா அந்த நபர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக, ஒரு ஸ்டாரான்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே ஸ்டார் தான். அவர் வேறு யாரும் அல்ல, உலகநாயகன் கமலஹாசன். இந்த உலகநாயகன் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி ஆரம்பித்தாப்பில் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி கூட ஒதுக்கலை. அதுக்கு பதிலாக ஒரு ராஜ்யசபா எம்பி தரோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 40 தொகுதியில் இலவசமாக பிரச்சாரம் பண்ணாப்பில். சொன்னபடியே திமுக அவருக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்துருச்சு. நாளைய தினம் அவர் பாராளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக எம்பியாக பதவியேற்கிறார். வருகிற சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று கமலஹாசன் கேட்டார். ஆனால் தங்களுக்கு ஏற்கனவே உள்ள கட்சிகளுக்கே தொகுதிகள் ஒதுக்க தொகுதிகள் இல்லை. ஆகையால் மக்கள் நீதி மையத்துக்கு தொகுதிகள் கிடையாது, இதயத்தில் இடம் உண்டு என்று மு.க. ஸ்டாலின் கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. இதை கமலஹாசனும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் மக்கள் நீதி மையம் தேர்தலில் போட்டியிட்டால் வேட்பாளர்களை தேட வேண்டியிருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்கள் நீதி மையத்துக்கு. ஏன்னா தேர்தலில் போட்டியிட்டு இருக்க அந்த கட்சியில் வேட்பாளர்களே கிடையாது, தொண்டர்களும் கிடையாது. அதனால் அவரும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் 40 தொகுதிகளிலும், மன்னிக்கவும் 234 தொகுதிகளிலும் கமலஹாசன் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லியிருக்கு. அப்போ கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காப்புல, எனக்கு தான் தொகுதி ஒதுக்கலைல, அப்போயே 234 தொகுதியை நான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு, தாங்கள் பிரச்சாரம் பண்ணினால் கூட்டணிக்கு வலு சேர்த்த மாதிரி இருக்கும், ஏற்கனவே உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்துருக்கோம், அடுத்து வரும் காலத்தில் பதவி வழங்குவோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு. சரி அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சம்மதிச்சிருக்காப்புல. ஆனால் இலவசமாக போய் யாரும் சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரம்லாம் மேற்கொள்ள மாட்டாங்கல்ல. அதனால் கமலஹாசன் திமுக என்ன சொல்லியிருக்காப்புல, 234 தொகுதிகளிலும் நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரெடி, ஆனால் 500 கோடி ரூபாய் தனக்கு வேணும் அப்படின்னு திமுக கிட்ட நிபந்தனை வச்சுருக்காரு. திமுகவுக்கு 500 கோடி ரூபாய் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 500 கோடி ரூபாய் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் நேரம் பார்த்து கொள்வோம் என்று கூறியுள்ளார். ஆகவே தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக கமலஹாசன் 500 கோடி ரூபாய் கேட்டிருக்காப்புல. தன்னுடைய கட்சிக்காரவங்களுக்கு போட்டியிட தொகுதிகள் தராட்டினாலும் பரவாயில்ல, தேர்தல் பிரச்சாரம் செய்கிறேன் 500 கோடி ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. நல்ல மனசு, நல்ல கட்சி, அந்த கட்சி கண்டிப்பாக நல்லா வளரும். ஆக 500 கோடி ரூபாய் எதிர்பார்த்து கமலஹாசன் காத்திருக்கிறாரு. அது தேர்தல் நேரத்தில் திமுக வழங்குதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.